என்னை உன்னில் இணைக்க வந்தே ஏற்றுக்கொள்வாயா? தொடரும் பயணம் பாதம் வைத்தே ஏற்றுக்கொள்வாயா? இறை தியாக வாழ்வை நானும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன். ஏற்றுக்கொள்வாயா? என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா? என் லட்சிய பயணம் தொடர்ந்திட தலைவன் என்னில் வாழும் போது தனிமைதான் என்னை வாட்டுமோ? தந்தை அன்பில் தலைக்கும் போது தடைகள் தான் என்னை தீண்டுமோ? உலக வாழ்வின் தலைவனை உந்தன் சாயல் மறந்து வாழ்கிறேன். இறைச்சாயல் ஒளிர மாண்பு மிளிர உந்தன் பாதம் வருகிறேன். ஏற்றுக்கொள்வாயா? என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா? என் லட்சிய பயணம் தொடர்ந்திட. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்மளுடைய லட்சிய பயணம், நம்மளோட பாதையில் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்ம கடந்து வரணும் அப்படின்னா அதுக்கு துணை புரிய, அதுக்கு நமக்கு அருள் கொடுக்க, அதுக்கு நம்மளை பாதுகாக்க, ஆலோசனை சொல்கிறதுக்கு நம்ம கூட எப்பயும் நம்ம ஏசப்பா இருக்கணும் குட்டீஸ். அவருடைய உடனிருப்பை நம்ம எப்போ அதிகமாக நம்ம தேட ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்மளோட இருதயத்தில் இருக்கிற எல்லா குறைவான விஷயங்களும் நிறைவான ஆசீர்வாதங்களாக நமக்கு மாற்றி கொடுக்கப்படும். ஸோ இந்த நாள்லையும் பாருங்களேன், திருவெளிப்பாடு 21:4 படியாம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி துக்கமில்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் எனக்கு 2 விஷயங்கள். அவங்களோட கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அப்படி அவர் துடைக்கும் போது அவங்களுடைய முந்தின காரியங்கள் எல்லாத்துலேயும், அவங்க முந்தின விஷயங்கள், எதுலெல்லாம் சோர்ந்து போயிருந்தாங்களோ, எதுலெல்லாம் காயப்பட்டிருந்தாங்களோ அந்த எல்லா காரியங்களும் காணாமலே போயிட்டுங்க, எல்லாமே புதியதாய் மாற்றப்பட்டதுன்னு ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த நாளில் நமக்கு தான் அதை கொடுத்துருக்குறாங்கங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடணும். ஏன்னா நம்மளோட இருதயத்தில் இருக்கிற பாரம், நம்ம கண்களில் இருக்கிற கண்ணீர், நம்மளோட எண்ணத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமான ஒரே சொல்யூஷன் தான் இந்த வசனம். நம்மளோட கண்ணீரை இந்த நாளில் ஏசப்பா துடைக்க போகிறாங்க. அப்படி துடைக்கும் போது எதெல்லாம் நம்மளை காயப்படுத்தினதோ திரும்ப ஒரு நொடி கூட அதை பற்றி நம்ம யோசிக்காமல் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்ம ஏசப்பாவுக்கு நமக்கு எவ்வளவு நம்ம சந்தோஷத்தையும் நம்ம நன்றியும் சொல்லணுமோ அந்த விதத்தில் நம்ம சொல்லணும் குட்டீஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா என்ன பண்ணியிருப்போம், சீசன்ஸை கடந்து வந்திருப்போம். அப்படி தானே? என்னென்ன சீசன்ஸ் இருக்குது? சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற இடங்கள்லாம் பார்க்கும்போது ரோட்டில் ஃபுல்லாக இலையாக உதிர்ந்து கிடக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா நல்லா பூத்து குலுங்குற மரங்களை நம்ம கொஞ்ச நாள் கழித்து பார்க்குற சூழ்நிலை வரும். அப்படித்தானே? அது மாதிரி தானே நம்ம லைஃப்பும். நம்ம எப்போ வருத்தத்துலேயும் சோர்வுலையும் காயத்தில் இருக்கிறோமோ அப்போது நம்ம காஞ்சு உதிர்ந்து போன அந்த இலைகள் போல் இருக்கிறோம். ஆனால் எப்போ நமக்கு ஏசப்பா நிறைவும் ஆசீர்வாதங்களும் கொடுக்கும்போது நம்ம பூத்து குலுங்கிட்டு இருக்கிறோம். அப்படிதானே? அப்படி இருக்கும்போது அந்த முந்தினவைகள் எல்லாமே காணாமல் போயிடும். நமக்கு கொடுத்துருக்கிற நிறைவு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த நாள்லையும் கூட நீங்கள் இப்போ சோர்வில் இருக்கீங்களா? இதுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் இது காணாமல் போகுது. உங்களோட இருதயத்தை பூத்து குலுங்குகிற ஆசீர்வாதங்களால் ஏசப்பா நிரப்ப போகிறாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பா கிட்ட நம்மளோட இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். நம்ம முழுவதுமாக அறிந்திருக்கிற தேவன் இந்த நாள்லையும் கூட நமக்கு ஒப்பு கொடுக்குறாரு. நான் கண்டிப்பாக நீ காயப்பட்டிருக்கிற இந்த காரியத்தில் உன்னை நான் நிறைவாக செழிப்பாக ஆசீர்வாதமாக நான் வைப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பட்டப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, முந்தினவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு, நான் உன் கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்களே டாடி. உம்முடைய கரங்களில் இப்போ
இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையை ஒப்பு கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் கண்களை விட்டு மறைஞ்சு உங்களுடைய ஆசீர்வாதங்களால் கண்டிப்பாக நாங்கள் நிரப்பப்படுவோங்கிறத விசுவசிக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்துங்க. ஆமீன்.